Hi everyone, welcome my dear children. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லைன் பை லைன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த லைன் பை லைன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன் பிட்வீன்ல அந்த சீரிஸை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம பார்க்கறதுக்கு கண்டிப்பா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நம்ம இந்த 5 மார்க்கை மட்டும் லைன் பை லைன் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம 5 மார்க்கை மட்டும் லைன் பை லைன் சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 5 மார்க்கை லைன் பை லைன் சீரிஸ் எக்ஸ்பிளனேஷனோட எந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா கட்டாயமா எழுதணும், எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஹிண்டோட இந்த 5 மார்க்ஸை லைன் பை லைன் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற எதனா லைக் சார் இதை தாண்டி நமக்கு ஒவ்வொரு டாபிக் எனக்கு தனித்தனியா வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்டுக்கான வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் ப்ராப்ளம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டோம். பிளேலிஸ்டும் நம்ம சேனல்ல இருக்கு. ரெஃபர் பண்ணி அந்த சாப்டர்ல இந்த டாபிக் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது லைன் பை லைன் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ 5 மார்க்குக்கு நம்ம லைன் பை லைன் சீரிஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 5 மார்க்ஸ். ஸோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம இதை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ காண்ட் லவ் வாட் யூ டூ, யூ காண்ட் கெட் வாட் யூ லவ். ஸோ இதை நான் லாஸ்ட் இயரே சொன்னது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே அப்படியே லேட்டாக யோசிச்சு எழுதுனது. இட் வாஸ் ரியலி வெரி குட். ஸோ நீங்கள் பண்ணுறதை கொஞ்சம் சந்தோஷமா விருப்பத்தோட பண்ணுங்க. எல்லா விஷயமே நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் பீஸ்ட் மோட். ஸோ நம்ம கரெக்டா நம்மளுடைய நேரத்தை செலவழிக்க போறோம். The best way to predict the future is to create it அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ட்ரக்கர் சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட், அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங். ஸோ இதுதான் சரி. இதுக்கப்புறமும் உங்களுடைய நேரத்தை நீங்க வீண் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம 5 மார்க்ஸ் லைன் பை லைன் சீரீஸ்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க்கை நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 மார்க்கை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டாப் 5 மார்க்ஸை நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ வி வில் மூவ் டு த டாபிக். ஸோ டாபிக் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த ஆன்சர் தான். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 3rd சாப்டர்னு ஒன்று இருக்கு. அந்த 3rd சாப்டர்ல நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாமே சேம். இங்க E அப்படின்ற இருக்கிற இடத்துல அங்க B அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ரைட். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் அப்படின்னா ஒரே லைன்ல இருக்கிறது நம்ம ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. ஸோ இந்த டயக்ராமுக்கு நமக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதனால இந்த டயக்ராமை நீங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும். குறிப்பா இந்த பாயிண்ட் சில பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் சின்னதா இருக்கும், இந்த ஏரோ மார்க் பெருசா இருக்கும். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப குறைவா இருக்கு, அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு மீன் பண்றது தான். இப்போ நம்ம அதை டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் இது A, இது +Q, இது -Q, இது P அந்த வெக்டார் சிம்பிள், அதாவது அந்த மொமெண்டம், இது எல்லாமே ரைட். ஸோ டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லாமே பெர்ஃபெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கு மட்டுமே 1 மார்க் உங்களுக்கு ரிவார்டு பண்றாங்க. ரைட். ஸோ கன்சிடர் an electric dipole placed on an x-axis, right, x-axis in the figure. A point C is located at a distance r from the midpoint of O of the dipole along the axial line அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்களா, ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நம்ம
டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ வெயிட், இது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிடுறேன். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து டைபோல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து -q அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து +q அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சார்ஜுக்கு ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரே லைனில் இருக்கிறது, ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான் நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு அப்படியே நேர்கோட்டாக இருக்கிறது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சொல்லலாம், அந்த ரைட் ஹேண்ட் சைடே சொல்லலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான், இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இடத்துல அந்த டாட்டை வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா பாருங்க, an electric dipole placed on x-axis, so +q and -q, dipole அப்படின்னு சொல்லும்போது two equal and opposite charges separated by the distance 2a from origin, அதாவது from midpoint, இந்த midpointல இருந்து அந்த சார்ஜுக்கு a, இந்த midpointல இருந்து இந்த சார்ஜுக்கு a அப்படின்ற டிஸ்டன்ஸும் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ அதே தான் நமக்கு +q -q, அதுல இருந்து ஒரு certain distanceல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் வந்து c அப்படி நம்ம வந்து சொல்றோம். அப்போ இந்த சார்ஜினுடைய மிட் பாயிண்ட், அதுதான் அந்த பாயிண்ட் சொல்றது. இந்த சார்ஜினுடைய மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம சூஸ் பண்ண அந்த c, அந்த சார்ஜ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r அப்படி நமக்கு மென்ஷன் பண்றாங்க. இப்போ நமக்கு இந்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைபோல் இந்த பாயிண்ட் c ல என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்குது. we are going to find the electric field. அப்ப electric field அப்படின்னு சொல்லும்போது force acting per unit charge நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ E which is equal to F by Q, right? நல்லா கவனிங்க, electric field அப்படின்றது force acting per unit charge. நம்ம everything we explained. so line by line series உங்களுக்கு half yearly ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து இத பண்ணிட்டு இருக்கோம், ரைட். அத நமக்கு சொல்றாங்க பாருங்க, x axis a point C வந்து located at a distance r from the midpoint of O along the axial line. அப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சதுங்க இந்த டயகிராம், இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, the electric field at a point C due to plus charge. நல்லா கவனிங்க, இந்த பிளஸ் சார்ஜ், ரைட், இந்த C ல இருக்கிறது வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நம்ம டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ லெட் அஸ் கன்சிடர் டெஸ்ட் சார்ஜ். அப்ப இந்த ரெண்டு சார்ஜ் அதுக்கு மேல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. சோ ஜெனரலி வாட் வி நோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு சார்ஜும் இந்த பாயிண்ட் C க்கு மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் எப்படி இருக்கு நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம இந்த பாயிண்ட் சார்ஜ், இந்த டெஸ்ட் சார்ஜ் நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் தான் சொல்லுவோம், எப்பவுமே அப்படிதான் சொல்லுவோம். நம்ம தியரியில நிறைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ அதனால நீங்க அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இது பாசிட்டிவ் அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருக்கு when compared to நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த சீக்கு இருக்கக்கூடிய தூரம் அதிகம், இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இந்த சீக்கு இருக்கக்கூடிய தூரம் கம்மி, இந்த நெகட்டிவ் சார்ஜை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்ப இதுல ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப இந்த பாயிண்ட் C ல இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சார்ஜும் இந்த -q ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜும் கண்டிப்பா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் சொல்லும்போது கண்டிப்பா அட்ராக்ஷன் நடக்கும். சின்ஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்குது. அதுதான் நம்ம புக்ல இத வந்து பெருசாவும் இத வந்து சின்னதாவும் போட்டிருக்காங்க. இது வந்து டியூ டு நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது வரைக்கும் எதுவுமே டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம், ரைட். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C டியூ டு அந்த பிளஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது E which is equal to 1/4π q by r minus a the whole square along BC அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது உண்டு, அந்த ரிலேஷன் நம்ம பார்த்துருப்போம். 1/4πε0 q by r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ இந்த 1/4πε0 வந்து k கான்ஸ்டன்ட் தான். Q அப்படின்றது எந்த சார்ஜ் எடுக்கிறோமோ அந்த சார்ஜ், அதாவது இந்த பிளஸ் சார்ஜா இல்ல மைனஸ் சார்ஜா. ஏன்னா இந்த டெஸ்ட் சார்ஜை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், அது ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட்லயே நம்ம ரொம்ப டீடைல்டா பேசி இருக்கிறோம். அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is equal to force acting per unit charge, அந்த இது என்ன சொல்லலாம் 1/4πε0 q by r ஸ்கொயர். Q அப்படின்றது என்ன, எந்த சார்ஜ் எடுக்கிறோம், இங்க பிளஸ் சார்ஜ், மைனஸ் சார்ஜ் அந்த மைனஸ் சார்ஜ்.
தென் ஆர் அப்படின்றது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ். அந்த பாயிண்ட் சார்ஜுக்கும் எந்த சோர்ஸ் எந்த சார்ஜ் எடுக்கிறீங்களோ அந்த சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எடுக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா இது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த சீக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து இதுதான். அப்போ இந்த தூரம் எனக்கு என்ன சத்தியமா தெரியாது, ஏன்னா எனக்கு மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆறுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏனும் இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், அதனால இந்த பெரிய ஆறுல இருந்து, அதாவது இந்த ஆறுல இருந்து இந்த ஏவை நான் கழிச்சிட்டேன்னா, இந்த பாருங்க, இந்த ஆறுல இருந்து இந்த ஏவை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஆர் ஸ்கொயரை நான் எப்படி சொல்றேன், ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ பிளஸ் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சாச்சு. அப்போ 1/4πε0 q by r ஸ்கொயருக்கு பதிலா r minus a the whole square, because r என்றது distance between the charge. எனக்கு இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் சீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, r minus a. அப்போ r minus a என்றது டிஸ்டன்ஸ். அப்புறம் இந்த ஸ்கொயர் டேர்ம் அப்படியே எழுதியாச்சு. இது பாத்தீங்கன்னா டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்களே சொல்லுங்க, நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு அதே 1/4πε0 மைனஸ் q, இதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகுது, எனக்கு நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த சீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆறுன்னு தெரியும். ஆனா எனக்கு இதோட முடியல, எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஏன்னு தெரியும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் r plus a the whole square னு எழுதலாம். r plus a whole square னு எழுதலாம். இது ரொம்ப தெளிவா சிம்பிளா முடிஞ்சதுங்க. ரைட், அப்ப நமக்கு இந்த இடத்துல எல்லாமே நான் சொல்லிட்டேன் இல்லையா. சோ இது வந்து along BC னா இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றது தான் அவங்க மீன் பண்ணி சொல்றது. அப்ப இது பாத்தீங்கன்னா along positive, right, so positive charge. Let us see. So since the electric dipole moment P vector is from negative to positive charge. இது ரொம்ப முக்கியமான வேர்டு இல்லையா. நான் வந்து தியரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். கட்டாயம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கு 1/2 மார்க்கு கொடுக்குறாங்க. கட்டாயம் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கெல்லாம் பாயிண்ட், இதுக்கெல்லாம் 1/2 பாயிண்ட், 1/2 மார்க்கு. அப்போ இது நமக்கு புரிஞ்சது. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால ஏற்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நெகட்டிவ் சார்ஜில் ஏற்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. மறக்காம இந்த சிம்பிள், இந்த டைரக்ஷன், இந்த பி கேப்பையும் நீங்கள் மறக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் யூனிட் வெக்டர், இட் ஹேஸ் ஒன்லி டைரக்ஷன், ரைட். மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 1 அப்படி நம்ம வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஹேஸ் நோ வேல்யூ, இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் அலாங் பிசி, ரைட். இதுவும் பாருங்க. அப்போ இது என்ன, ஃப்ரம் -2 plus q and it is directed along BC. The above equation is a rewritten, right. So இந்த equation தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து plus charge, இங்க இருக்கு minus charge. So minus chargeனால நம்ம என்ன சொல்றோம், இந்த நெகட்டிவ் சைன் எப்படி வந்திருக்கு, இந்த நெகட்டிவ் சைன் எப்படி வந்திருக்கு, இங்க பாருங்க, இந்த மைனஸ் தான் அந்த நெகட்டிவ். இந்த 1/4πε0 இருக்கு, q இருக்கு, r plus a square, r plus a the whole square. அப்போ இது வந்து plus charge, இது வந்து மைனஸ் சார்ஜ். இதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க, சின்ஸ் பிளஸ் கியூ இஸ் லொக்கேட்டட் க்ளோசர், நான் முன்னாடி சொல்லிட்டேன், சின்ஸ் பிளஸ் கியூ இஸ் லொக்கேட்டட் க்ளோசர் டு பாயிண்ட் சி தேன் மைனஸ் கியூ, எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ். அதுதான் இந்த சின்ன ஏரோ மார்க்கும் இந்த பெரிய ஏரோ மார்க்கும் இண்டிகேட் பண்றது. ஏன்னா பிளஸ் சார்ஜ் வந்து சிக்கு பக்கத்தில் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். மைனஸ் சார்ஜ் வந்து பி பாசிட்டிவ், அதாவது பிளஸ் கியூவை விட ரொம்ப தூரமாக இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்டும் கட்டாயம் வந்து நீங்க எழுதி ஆகணும். Therefore the length of E plus vector is drawn larger than the minus E vector. அப்போ நமக்கு எதுக்கு சின்னது பெருசு வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்றதும் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சதுங்க. அடுத்து பாருங்க, the total electric field at C is calculated using the superposition
principle. So superposition principle அப்படினு நம்ம பார்த்திருக்கிறோம். It is nothing but sum up. So எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றத நம்ம superposition principle அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த பாயிண்ட் C க்கு இந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அப்போ இதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், இதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன்? டோட்டல் கண்டுபிடிக்க போறேன். சோ அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். நான் வந்து ஆட் பண்றேன். சோ அப்ப ஆட் பண்றேன். சோ ஆட் பண்ணும்போது எனக்கு 1/4 pi epsilon naught. சோ பிளஸ் சார்ஜ் and இது பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் சார்ஜ். சோ p cap அப்படின்றது அதனுடைய டைரக்ஷன் கம்பல்சரி போடணும். அந்த p cap நீங்க போடலனா ஆஃப் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சென்டம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்ப q by r minus a the whole square. இங்க வந்து r plus a the whole square. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சோ இது நமக்கு டோட்டல், ரைட்டா? ரைட். சோ அதுதான் நமக்கு இந்த இடத்துலயும் சொல்லிருக்காங்க. சோ அத நம்ம எப்படி சொல்றாங்க? see, ரைட். சோ பாத்தீங்க அப்படினா it is very clear இல்லையா? சோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸா நம்ம பார்த்தது வந்து ரைட், நம்ம ப்ரீவியஸா பார்த்தது வந்து E total, ரைட், E total which is equal to 1/4 pi epsilon naught q by r minus a the whole square minus 1/4 pi epsilon naught q by r plus a the whole square. இல்லையா? இங்க ஏன் மைனஸ்? நம்ம டோட்டல் தான பண்றோம். ஏன் மைனஸ் அப்படினா எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ்ல இருக்கு. சோ மைனஸ். இந்த ரெண்டு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா q காமனா இருக்கு, 1/4 pi epsilon naught காமனா இருக்கு. அப்ப அத மட்டும் தனியா எடுக்கலாம். அப்ப q by 4 pi epsilon naught காமன் எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்குது என்ன? எனக்கு வந்து இந்த 1/r minus a the whole square minus 1/r plus a the whole square. கரெக்ட்டா? இப்போ இத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா we will just cross இந்த மாதிரி பண்ணுவோம். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? we will just expand. so a plus b whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ இது வந்து இந்த பக்கம் வந்துரும், இது வந்து இந்த பக்கம் போய்டும். இது இந்த பக்கம் வருது. so r square plus a square plus 2ar. கரெக்ட்டா? இது பாத்தீங்கன்னா எனக்கு r minus a square ன்னு இருக்கு. அப்ப அது எப்படி எழுதலாம்? r square plus a square minus 2ar ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? ரைட். அப்போ இது இங்க போகுது. ஆல்ரெடி எனக்கு இதுக்கு இடையில மைனஸ் சைன் இருக்கு. நல்லா கவனிங்க, மைனஸ் சைன் இருக்கு. அப்ப இந்த டேர்ம் இப்படி போகும்போது எனக்கு மைனஸ் ஆயிடும். அப்ப இதெல்லாம் பிளஸ் இருக்குறதெல்லாம் இங்க மைனஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும், இங்க பிளஸ் ஆயிடும். அப்ப இது நமக்கு நியூமரேட்டர்ல எப்படி இருக்கும்? இந்த டேர்ம் அப்படியே மொத்தமா இருக்கும். ரைட். சோ r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் plus 2ar minus r ஸ்கொயர் minus a ஸ்கொயர் plus 2ar. அப்ப இந்த r ஸ்கொயரும் இதுவும் ஆப்போசிட் சைன், இந்த a ஸ்கொயரும் இதுவும் ஆப்போசிட் சைன். அப்ப நமக்கு இந்த 2ar இதுவும் plus 2ar தான். so that is nothing but 4ar. கரெக்ட்டா? அதுதான் இங்க நமக்கு 4ar ன்னு அழகா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த q/4 pi epsilon நம்ம காமன் எடுத்துறோம். 4ar ன்னு நமக்கு வந்துருச்சு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம LCM எடுக்கும்போது r ஸ்கொயர் minus a ஸ்கொயர் தான். சோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ அதுவும் நமக்கு புரிஞ்சது. சோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்த லைன் ரொம்ப அழகா ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. note that the total electric field is along E positive. E positive ஏன்னா எனக்கு இங்க சைன் ரைட் பாசிட்டிவ்ல இருக்கு இல்லையா? எனக்கு பாசிட்டிவ்ல தானே இருக்கு. அப்ப இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டுவர்ட்ஸ் BC, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் சிக்கு ரொம்ப கம்மி. சோ அந்த நெகட்டிவ் சார்ஜ்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட மேக்னிட்யூட், ரைட், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கு. அது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் x ஆக்சிஸ். சோ அதனால எனக்கு ரிசல்ட் வந்ததும் பாசிட்டிவ் தான். ரைட்டா? சோ அதுதான் நமக்கு வந்து இங்க சொல்றாங்க. சோ since plus q is closer to c than minus q அப்படினா so the direction of E total is shown. This is the final diagram and it carries half a mark. சரியா? சோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப அழகா டிஃபைன் பண்றது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா if suppose இந்த c is very far, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை விட, ரைட், இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ரைட், 2a, ரைட். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த c அப்படின்ற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்கு. if the point c is very far away from the dipole then r is much greater than a. அப்ப a உடைய வேல்யூ ரொம்ப சின்னதாயிடும்.
அந்த இடத்துல I will neglect a அப்படின்னு சொல்றாங்க. Under this limit the term r square minus a square to the power a square square which is equal to r to the power 4 னு சொல்றாங்க. அது எப்படிங்க? அதாவது ரொம்ப சிம்பிள். So what we have r square minus a square the whole square னு இருக்கு. இங்க நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படினா r வந்து much greater than a. அப்ப என்ன பண்ணலாம்? I can neglect a. அப்ப a வை neglect பண்ணிட்டேனா I have only r square. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப அது என்ன? r to the power 4. அததான் இங்க r to the power 4 substituting this into இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு a இருக்காது, வெறுமனே r to the power 4 அப்படினு இருக்கும். நல்லா கவனிங்க, r to the power 4 னு இருக்கும். கரெக்ட்டா? இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி 4, இங்க ஒரு r இருக்கு. சரியா? இங்க r to the power 4 னு இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ஒரு r இங்க இருக்கிற ஒரு r கேன்சல் ஆகும்போது தான் that becomes 4aq by r cube. ரைட்டா? இந்த q என்ன? இங்க இருக்கிற q தாங்க. ஏனா இதுவும் நியூமரேட்டர் தானே. சோ அது ரெண்டுத்தையும் நியூமரேட்டர்ல எடுத்துப்பாங்க. அப்போ 4aq divided by the 4 pi epsilon naught r cube. Right? அப்போ and also we know that p dipole moment which is equal to 2aq. இங்க எனக்கு 4aq ன்னு இருக்கு. அப்போ 2 times of. அப்போ 2 times of dipole. அப்போ 2p. இந்த சிம்பிள் மறக்கவே கூடாது, half mark. ரைட்டா? சோ இதுவும் மறக்கவே கூடாது. ரைட்? அதெல்லாம் மறக்கவே கூடாது. அண்ட் இந்த இதுவும் கண்டிப்பா நீங்க மறக்க கூடாது. அப்ப நமக்கு வேல்யூ கிடைச்சது. If the point C is chosen on the left side னா இந்த பக்கம். சப்போஸ் நமக்கு இந்த ரெண்டு சார்ஜ் இருந்தது, ரைட்? இந்த பக்கம் சூஸ் பண்றேன் அப்படினா எனக்கு இதுதான் பக்கத்துல இருக்கு. அப்ப எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ரைட்? அதான் நமக்கு சொல்லிருப்பாங்க. The total electric field is still in the directions of p momentum. We infer this result by examining the electric field lines of the dipole. Right? So ரொம்ப 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 ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5 மார்க் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்? ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய 5 மார்க் என்னன்னா இதுக்கு அடுத்த கேஸாக இருக்கக்கூடிய அந்த ஈக்குவட்டோரியல் பிளேன். அப்போ இந்த ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்றது என்ன? ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஸோ ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து ஆக்சியல் லைனில் பார்த்தோம். இப்போ ஈக்குவட்டோரியல் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அதில் எந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் ரொம்ப அழகாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தியரி என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கன்சிடர் a point C at a distance r from the midpoint O of the dipole. ஸோ ரெண்டு டைபோல் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. இதனுடைய மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல r அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஏன் நம்ம சென்டர்ல சூஸ் பண்றோம் அப்படின்னா ஈக்குவட்டோரியல் பிளேன் கொடுத்துருக்கு. ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்கு. விச் மீன் எனக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் அந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் நான் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ல எனக்கு இந்த டைபோல் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்க்கணும். எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேமா இருக்கணும். அதுதான் ஈக்குவட்டோரியல். ரைட்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, ரைட்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ரைட்? இப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வேறு, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து வேறு. திஸ் இஸ் நாட் ஈக்குவட்டோரியல். அப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த சார்ஜில் இருந்தும் இந்த சார்ஜில் இருந்தும் சேம் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமோ இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமோ எப்படி இருக்குது? அண்ட் we will find the total electric field for this also. ரைட்டா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நல்லா கவனிங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ரைட்? ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த பாயிண்ட் C at a distance r from the midpoint. ஸோ நமக்கு இந்த டயக்ராமும் அழகாக கொடுத்துருக்கு. ஸோ சின்ஸ் த பாயிண்ட் C is equal distance, அதான் சொன்னேன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ப்ளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் the magnitude of the electric field is plus q and minus q are the same. electric field வந்து சேம் தான், ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? த டைரக்ஷன்ஸ் நல்லா கவனிங்க, சேம் டிஸ்டன்ஸ் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. த டைரக்ஷன்ஸ் ஆஃப் E இஸ் அலாங் BC அண்ட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் E நெகட்டிவ் இஸ் அலாங் CA. இது ரொம்ப முக்கியங்க. பாருங்க நல்லா கவனிங்க,
நமக்கு புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்திருக்காங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்திருக்காங்க. கலர் மாற்றிடுவோமா? ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்டில் ஒரு சார்ஜை சூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ரைட், இது பாசிட்டிவ், இது என்ன பாசிட்டிவ், இது என்ன நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் தான் பண்ணும், அதில் டவுட் இல்லை. அப்போது இது வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா இது பாசிட்டிவ் ரிப்பல்ஷன், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகும்? அட்ராக்ஷன். அப்போது இது வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்குது. ஈக்குவலான ஃபோர்ஸ் தான். நான் வந்து இது சின்னதாக வரைஞ்சிருக்கேன், ஈக்குவலான டிஸ்டன்ஸில் வரைஞ்சிக்கோங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டைய ஒவ்வொரு இதுவும் வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி ஒரு காம்பனண்ட்டாக பிரிக்கிறாங்க. ரைட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இப்படி ஒரு காம்பனண்ட்டும் இப்படி ஒரு காம்பனண்ட்டும் பிரிக்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் இன்க்ளைன்டு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இப்படி ஒரு காம்பனண்ட்டும் இப்படி ஒரு காம்பனண்ட்டும் பிரிக்கிறாங்க. அப்போ 2 இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இது சைன் தீட்டா, இது சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் ஆப்போசிட்டு. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன? இதுதான் பக்கத்தில் இருக்குது. அப்போ இது எனக்கு இதுதான் ஆங்கிள். ஸோ இதுதான் எனக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது இது என்ன? அட்ஜசன்ட். அது என்ன? காஸ் தீட்டா. அப்போது ப்ளஸ் சார்ஜில் ஒரு காஸ் தீட்டாவும் மைனஸ் சார்ஜில் ஒரு காஸ் தீட்டாவும் நமக்கு இருக்குது. இது நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு டயக்ராமும் அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம பார்க்கலாம், 1 by 1 நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ரைட். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது. ஸோ பாருங்கள், இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து அலாங் திஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் சார்ஜ் அலாங் திஸ் டைரக்ஷன். ஸோ அதுதான் ஏசி, இது பிசி. ரைட், இப்படி. ரைட், சிஏ. ஏசியில் சிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசின்னு போட்டுறாதீங்க, சிஏன்னு போடணும். அப்போது சியிலேருந்து ஏக்கு வருது, அட்ராக்ஷன் ஆகுதுன்னு யூ ஹேவ் டு ரெப்ரசன்ட். ஏசின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். அப்போ சிஏ இது பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடுது. ஸோ பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ரைட். E positive and E negative, அதாவது electric field from positive charges and electric field or from negative charges are resolved into 2 components. So one component parallel to the dipole axis, இப்படி. Other component is vertical to the, அதாவது perpendicular to it, இப்படி. அப்போ the perpendicular component of E sin theta and E sin theta from positive, from, so இது பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், இது பார்த்தீங்கன்னா from positive. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ we will cancel, ஆர் ஆப்போசிட்லி directed and cancel each other. The magnitude of the dipole, அதாவது total electric field at a point C is the sum of the parallel components. அப்போ இந்த sum of, நான் சொன்னலையே E positive and E negative. So sum of the parallel components E plus and E minus and the direction is along minus E. அதாவது டைபோல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல இந்த சார்ஜினுடைய டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குது. ரைட், இந்த டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குது. திஸ் இஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த டைபோல் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் சொல்லிடணும். ரைட், இது இந்த லைன்லாம் மறக்காமல் சொல்லணும். எல்லாமே சொல்லணும். ரைட்டா? ஸோ ரைட், இதுதான். அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம்? we are going to find the total electric field. ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்ச அதே கான்செப்ட் தான், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ what we have E total which is equal to plus charge and minus charge. ரைட், ஸோ இது so plus charge and minus charge, we will consider the magnitude, so we will neglect the negative sign. ஏன் இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து அலாங் திஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ரைட், ஆப்போசிட் டைரக்ஷன், பிகாஸ் இட் இஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதனால் இங்கே நம்ம நெகட்டிவ் சைனை போடுறோம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. E1 + E2 தான். E1 வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ் அந்த பக்கம் போகுது. ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவ் தான், நெகட்டிவும் நெகட்டிவ் தான், ஏன்னா அதுவும் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. பாருங்கள், 2 காஸ் தீட்டான்னு சொன்னால் அதை பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவும் இந்த டைரக்ஷனில் தான் போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ அதனால் நம்ம மைனஸு. ஸோ இந்த இடத்துல வி கன்சிடர் ஒன்லி த மேக்னிடியூட், அதனால் இந்த மைனஸ் சைனை வி வில் நாட் கன்சிடர். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? 2 times of E cos theta. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ரைட், 2E
cos theta. E அப்படின்றது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is equal to 1/4 pi epsilon naught q by r square. ரைட், ஆர்ன்றது என்ன? அந்த பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு அந்த சோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் அந்த டிஸ்டன்ஸு, இந்த சார்ஜிலேருந்து இதுதான் அந்த டிஸ்டன்ஸு. எனக்கு இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைபாட்டினியூஸ். அதே தான் இங்கேயும். ரைட், இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைபாட்டினியூஸ். அப்போ இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹைபாட்டினியூஸ் வேணும், இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹைபாட்டினியூஸ் தான் வேணும். அதுதான் வந்து எனக்கு ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் எனக்கு வேணும், விச் மீன் எனக்கு ஹைபாட்டினியூஸ் எனக்கு வந்து வேணும். அப்போ அந்த ஹைபாட்டினியூஸுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், பிதாகரஸ் தியரம்ல ரொம்ப அழகாக படிச்சிருக்கிறோம். ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு adjacent square plus opposite square. அப்போ ஹைபாட்டினியூஸ் என்ன? இந்த லாங்கஸ்ட் தான், அதாவது அதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வி டோன்ட் நோ வாட் த டிஸ்டன்ஸ் இஸ். ஸோ அதனால் ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் மென்ஷன் ஏசி ஆர் பிசி. ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் ஏ சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் எடுக்கிறோம், இல்லை இந்த ஆங்கிள் எடுக்கிறோம், இது நம்ம பிசி தான் எடுக்கிறோம் இல்லையா. ரைட், ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம்னு சொல்லியாச்சு, ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால. ஸோ இது எடுத்தாலும் சரி, அது எடுத்தாலும் சரி. ரைட்டா? ஸோ இதுக்கு ஆப்போசிட், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன? ஆறு. ஸோ அட்ஜசன்ட் இருக்கு. ஸோ அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏ தான் அட்ஜசன்ட்டு. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ஏன்னா இதுக்கு ஆப்போசிட். ஸோ ஆர் ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர்ன்றது என்ன? இந்த டிஸ்டன்ஸு. பிசியும் ஆப்வியஸ்லி அதே தான் இருக்க போகுது. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல how I am going to write is 1/4 pi epsilon naught q by என்ன சொல்லலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு. நெகட்டிவ் சார்ஜுக்கும் இதே தான் இருக்கும், டவுட்டே கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜுக்கும் 1/4 pi epsilon naught q by r ஸ்கொயர். ஆர்ன்றது என்ன? இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இதுதான் ஆங்கிள். ஸோ ஹைபாட்டினியூஸ் தான் வேணும். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சாரி ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட்டு. ஸோ இதுவும் சேம் தான், ஆர் ஏ தான். ஸோ எனக்கு அந்த இடத்துலையும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தான் வரப்போகுது. இது டவுட்டுமே கிடையாது, நமக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாபிக்லாம் கிடையாது. சின்ஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் சேம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ சேம். அப்போ 2e cos theta. E உடைய வேல்யூ தான் 1/4 pi epsilon naught a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ரைட், இப்போ நான் அதை அப்படியே எழுதுறேன் பாருங்க. அப்படியே இப்போ நம்ம சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ரைட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஸோ வாட் வி ரோட், we wrote E total which is equal to E1 plus E2. right, இதுவே எனக்கு நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் தான். we consider only the magnitude. ஸோ அதை அப்படி எழுதிட்டேன். ஸோ இது எப்படி எழுதலாம்? 2E cos theta. இப்போ தான் சொன்னோம் 2Eன்றது என்ன சொன்னோம்? 1/4 pi epsilon naught q by r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதாவது இது என்ன? ஆப்போசிட், சாரி ஹைபாட்டினியூஸ். அண்ட் இந்த காஸ் தீட்டா இருக்கு. ஸோ காஸ் தீட்டான்றது நமக்கு என்ன தெரியும்? வி நோ தட் ஓஷா சோட்டான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், ஓஷா சோட்டா படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காஸ் அப்படின்றது என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ காஸ் அப்படின்றது என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் தான் நமக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லையா. we need adjacent. so we will move to the previous slide itself. நல்லா கவனிங்க, இதுதான். ரைட், எனக்கு காஸ் தீட்டா இருக்கு. அப்போ இதுதான் காஸ் தீட்டா. என்னது? adjacent by hypotenuse. adjacent என்ன? இந்த ஏ. இதுக்கு adjacent என்ன? ஏ. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் adjacent ஏ தான், டவுட் இல்லை. ஹைபாட்டினியூஸ் என்ன? இது ரெண்டும் சேம் தான், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அது ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். நமக்கு வெறுமனே ஹைபாட்டினியூஸ் வேணும், அதாவது ஏசி மட்டும் வேணும். அப்போ இந்த ஸ்கொயரு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்டினியூஸும் நமக்கு தெரிஞ்சது. ரைட்டா? அப்போ அதை நான் அப்படியே எழுதுவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 times 1/4 pi epsilon naught q by r square plus a square, then adjacent by
hypotenuse. Adjacent என்ன a divided by hypotenuse. அது என்ன root overன்னு வரும். அந்த root நான் எப்படி எழுதுறேன் பாருங்களேன், 1/2 ன்னு எழுதுறேன், அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுமே சேம். எப்படி எனக்கு வந்து x அப்படின்னு இருக்கு மல்டிப்ளைட் அண்ட் எக்ஸ் 1/2 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் 3/2 எழுதலாம். ரெண்டுமே சேம் டேர்ம் அப்படின்றப்ப பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். அதே நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இந்த q இந்த a டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் டு த பவர் 3/2. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம ப்ரீவியஸாக பேசின அதே கான்செப்ட் தான். என்னுடைய r வந்து ரொம்ப பெருசாக இருக்குது when compared to a அப்படின்னு சொல்லும்போது we neglect a. அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, r ஸ்கொயர் டு த பவர் 3/2ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 போயிடும், வெறுமனே எனக்கு r கியூப் மட்டும் இருக்கும். இந்த 2aq அப்படின்றது என்ன, மொமெண்டம், டைபோல் மொமெண்ட்டு. ஸோ p which is equal to p divided by 4 pi epsilon naught, ரைட். தென் பார்த்தீங்கன்னா எனக்கு r to the power cube மட்டும் இருக்கு, r to the power cube மட்டும் இருக்கு. இது எதனா டவுட் இருக்கா? இல்லை. நம்ம இப்போ இது முடிஞ்சது, பட் நம்ம லைன் பை லைன் பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் வேகத்தில் அப்படியே போட்டு அப்படி, ரைட். ஸோ பாருங்க, ஸோ நம்ம டோட்டல் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ ரெண்டுத்தையும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பிகாஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து சேமு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சப்ஸ்டியூட்டிங் 1.19 இன்டூ ஈக்குவேஷன் 1.18, ஸோ we have this one. சரியா, இந்த நெகட்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம், ரைட். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம காமன் எடுத்துருக்கோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா we can say, ரைட். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் மைனஸ் வந்து இருக்குது, அந்த மைனஸ் வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கு. ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு, நெகட்டிவ் சைன் வெளியே இருக்குது. இந்த நெகட்டிவ் சைன் ஏன் வருது, கடைசி வரைக்கும் we will carry out that நெகட்டிவ் சைன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே இந்த டயக்ராமில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இது என்ன சொன்னேன், இது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து டைபோல் மூமெண்ட்னு சொன்னேன். இது ரெண்டும் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் அப்படின்றதுனால எனக்கு அந்த நெகட்டிவ் சைன் வந்து கடைசி வரைக்கும் வரும். ஸோ இந்த நெகட்டிவ், இந்த 1/4 pi epsilon naught, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இது சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். கடைசியில் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு, கரெக்டாக. இந்த நெகட்டிவ் சைனை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த நெகட்டிவ் சைன் விட்டிங்கன்னா மொத்த ஈக்குவேஷனும் தப்பு, மார்க்கு கிடையாது. ஸோ அதனால் நெகட்டிவ் சைனை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். இது வந்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் தே ஹேவ் கிவன். ஸோ ஃப்ரம் equation 1.17 and 1.21, it is inferred that a very large distance, the magnitude of the electric field at the point of the dipole axis is twice the magnitude of the electric field at the point on the equatorial plane. அதாவது ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியலுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் வந்து we had 2 times, இங்கே வந்து p மட்டும் இருக்குது, ஆக்சியலில் 2pன்னு இருந்தது. ஸோ டபுள் த மேக்னிடியூட் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க, twice the magnitude. அடுத்தது, the directions of the electric field at point on the dipole axis is directed along the directions of the dipole moment. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, the directions of the electric field at a point on the dipole axis is directed along. நமக்கு வந்து ப்ரீவியஸ் கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் அந்த டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பார்த்து ஈக்குவட்டோரியலில் இட் இஸ் ஆப்போசிட். நல்லா கவனிங்க, டைரக்டட் ஆப்போசிட் டு த டைபோல் மூமெண்ட் வெக்டர், ஸோ விச் இஸ் மைனஸ் பி. தெளிவாக தான் இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், இங்கே பாருங்கள் ஆர் கியூபு, இது வந்து ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்ம முன்னாடியே சொன்னோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஃபஸ்ட் கான்செப்ட்லேயே ஆக்சியலில், அதுலேயே நான் சொன்னேன் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும், ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூப், இந்த டைபோல் ஆன் பர்டிகுலர் சார்ஜ். இது வந்து ஆக்சியலாக இருந்தாலும் சரி, ஈக்குவட்டோரியலாக இருந்தாலும் சரி. ஸோ ரேப்பிடாக இட் வில் சேஞ்ச். இது அடுத்த பாயிண்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். த ரீசன் ஃபார் திஸ் பிஹேவியர் இஸ் தட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் 2 charges appears like a point. ஓகேவா? ஸோ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு சார்ஜுமே ஒரு பாயிண்ட்டை வந்து நடந்துக்கும். ஏன்னா எனக்கு அந்த ரேடியஸை விட என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது we appear, we take, we assume, we consider that as a point charge. அதாங்க சொல்கிறது. அடுத்து பாருங்கள், மூணாவது பாயிண்ட், the equations 1.17, 1.21 are valid only for a very large distance. அதாவது p by அந்த 4 pi epsilon naught r cube ன்னு பேசணும் இல்லையா, அது வந்து அந்த ரெண்டு கேஸுக்கும் சரி.
ஸோ 2pன்றது ஆக்சியல், p அப்படின்றது வந்து ஈக்குவட்டோரியல். ஈக்குவட்டோரியல் நெகட்டிவ் வரும், அதில் பாசிட்டிவ் வரும். along dipole moment direction. இது வந்து opposite of dipole moment direction. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கேஸுமே என்னுடைய ஆர் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் த டிஸ்டன்ஸ் 2a approaches to 0, the q approaches infinity such that the product of 2aqp is finite, then the dipole is called point dipole. சப்போஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக போச்சுன்னா, இப்போ நம்ம சன்னை பார்க்குற மாதிரி, சன் எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட், எவ்வளோ பெரிய பிளானட் சன்னு, இவ்வளோ பெரிய ஒரு பொருள், ஆனால் அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் we are seeing because 150 million kilometers away from the earth. அப்போ அவ்வளோ பெரிய பொருள் ஒரு சின்ன ஒரு புள்ளியாக தான் தெரியுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சப்போஸ் என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, ரைட், எனக்கு 2a approaches to 0. For such point dipoles, equations 1.17 and 1.21 are exact and hold true for any r. அதாவது இந்த p by r cube 2p by r cube. சரியா? இது ரொம்ப தெளிவாக தான் கொடுத்துருக்கேன், டவுட் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 5 மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிம்பிளான ஒரு 5 மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காஸ்லாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 மார்க்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம காஸ்லாவில் இருக்கக்கூடிய அந்த 3 அப்ளிகேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேகமாக பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் infinitely long charged wire அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Consider an infinite long straight wire having a uniform linear charge density lambda. Let P be a point located at the perpendicular distance r from the wire. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீளமான ஒரு ஒயர் எடுக்கிறாங்க, நீளமான ஒரு ஒயர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒயரில் வந்து they are considering the linear charge density. உங்களுக்கு தெரியும் linear charge density அப்படின்றது q by l அப்படின்னு சொல்லுவோம். surface charge density q by a அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ which is equal to q by v அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி படிக்கலாம், நான் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வருஷம் அதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லெட் p be the point located at a perpendicular distance r from the wire. So the electric field at a point p can be found using dipole. அதாவது என்ன, அந்த டயக்ராம் பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த டயக்ராமுங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு இந்த 3 விஷயத்த சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் we will read what they have given. We choose 2 small charge element a1 and a2 on the wire which are at equal distance from the point p. பாருங்க. ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they are considering the equatorial plane method தான். ஈக்குவட்டோரியலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சேம் அந்த டைப்போல்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த 2 டைப்போலும் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே தான் வந்து இந்த இடத்துல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நீளமான ஒயர் எடுத்திருக்காங்க, அந்த நீளமான ஒயரை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேம்டா அப்படின்றது q by l அப்படின்றத நீங்கள் எழுதிக்கோங்க. லேம்டா ஈக்குவல் டு q by l which is nothing but linear charge density. So lambda equal to q by l. So இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வர்டு தானே. அதே மாதிரி இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டு தானே. ரைட்? இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டு தானே. ரைட்டா? ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டு தான். இதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா எல்லாமே எனக்கு இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இது ஃபுல்லாக பாசிட்டிவ். அப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? வெளியே தான் வரும். எல்லா பக்கமும் வெளியே தான் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் அப்படின்றதுனால. ரைட்? ஸோ வி சூஸ் 2 ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. The resultant electric field due to these 2 charges element point radially away from the charged wire and the magnitude of the electric field is same at all point because என்னுடைய distance வந்து same, radius of r. So this is shown in the figure அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. From this property we can infer that the charged, right, so that the charged wire possesses a cylindrical symmetry அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்க்கலாம். Let us choose the cylindrical Gaussian surface. Right? Let us choose the cylindrical Gaussian surface அப்படின்னு சொல்லியிருக்கு. What are that? What is that? அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
சொல்லியாச்சு. ஸோ த டோட்டல் ஃப்ளக்ஸ் இது வரைக்கும் இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஆஃப் லென்த் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டயக்ராமை பாருங்களேன். இதை தான் டயக்ராம் சொல்லுங்களா. இது வந்து ஒரு சாதாரண ஒயர். இந்த சாதாரண ஒயரில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்படி இருக்கிற அந்த ஒயரில் நம்ம இமேஜினரியாக எல்லாமே பண்ண போகிறோம். இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ் ஒயர். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வர்டு. ஞாபகம் வச்சுக்குவாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜில் அவுட்வர்டு, ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜில் அவுட்வர்டு. எக்ஸாஸ்டட், தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டு. அப்போ இந்த இடத்துல அவுட்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஒரு நீளமான ஒயரில் ஒரு 2 சின்ன ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 சின்ன ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு இந்த இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்டில் இந்த மொத்த ஒயருமே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன், ரைட்? எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்தமாக என்னுடைய லென்த்தை நான் சூஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சின்ன லென்த் எடுத்து அந்த சின்ன லென்த்து மாதிரி எனக்கு n நம்பர் ஆஃப் லென்த் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது வந்து லெட்டஸ் கன்சிடர் இது வந்து ஒரு 100 மீட்டர்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 1 மீட்டர் எடுக்கிறேன். இந்த 1 மீட்டர் தான் எனக்கு 100 பீஸாக இருக்கும், அதுதான் 100 மீட்டர். ஸோ அதுக்காக நான் சின்ன சின்ன ஏரியாவை முதல்ல சூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது வி கெட் த டோட்டல். அப்போது இந்த ஒயரில் பாசிட்டிவ், இங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டில் இந்த மொத்த ஒயர் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், முன்னாடி சொன்ன மாதிரி 100லேருந்து 1 மீட்டர் நம்ம சூஸ் பண்ணி அந்த 1 மீட்டரில் மொத்த லென்த்தை நான் எடுக்கிறோம். 100 பாகம், அப்போ 100, 1 × 100 வந்து 100. அந்த மாதிரி இங்கே ஒரு ஏரியாவும் இங்கே ஒரு ஏரியாவும் சூஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் பி வந்து இங்கே இருக்குது. நல்லா கவனி, இந்த பாயிண்ட் பி வந்து இங்கே இருக்குது. எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஏரியாவிலேருந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கேருந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம். அப்போது என்ன சொல்ல வர்றாங்க, அந்த 2 ஏரியாவிலேருந்து நான் சூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 2 ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தூரம் சேம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம். அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்டு, 20 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அவுட்டர் சர்ஃபேஸில். அப்போ முதல்ல இங்கே ஒரு பாயிண்ட்டு சொன்னேன், 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே இந்த ஒயரை சுற்றி நான் நிறைய பாயிண்ட்டை சொல்கிறேன். எல்லா பாயிண்ட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ரேடியஸ் சேம், ரேடியஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போது, டவுட் இல்லை. அப்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதை இங்கே மல்டிபிள் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். நான் சூஸ் பண்ண அந்த பாயிண்ட்டும் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் தான், இதுவும் பாசிட்டிவ் தான். இப்போ நல்லா கவனிங்க, இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது வந்து ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், அப்போ இதுவும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். இது என்ன ஆகிடுச்சு, இப்படி ஒரு ஆங்கிளாகவும் இப்படி ஒரு ஆங்கிளாகவும் ஸ்ப்ளிட் ஆகிடும். இது என்ன ஆகிடுச்சு, இப்படி ஒன்றாவும் இப்படி ஒன்றாவும் ஸ்ப்ளிட் ஆகிடும். இது ரெண்டும் ஆப்போசிட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ரிசல்டன்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஈக்குவட்டோரியல் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே இருக்குது. அந்த மாதிரி இங்கே மல்டிபிள் பாயிண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணேன் இல்லையா, ரைட்? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிலிண்டராகவே அசியூம் பண்ணுறேன் இந்த மாதிரி. அப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிலிண்டர், ஒரு ஒயர் இருக்குது, அந்த சாதாரண ஒயரில் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ரேடியஸ், ரைட்? கம்ப்ளீட்டாக ஒரு சிலிண்டராகவே நான் அசியூம் பண்ணி இப்போ இந்த மொத்த ஒயரும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் பண்ணுதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படியே ஒவ்வொன்றா அழகாக சொல்லியிருக்கு, ரைட்? மொத்தமாக நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன், ரைட், வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது ஒரு சிலிண்டராக அசியூம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த மேல் சர்ஃபேஸ், மேலே இருக்கிற சர்ஃபேஸ். அப்போ சிலிண்டர் எப்படி இருக்குது, ஸோ ஜஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நாட் அ பர்டிகுலர் ப்ராப்பர் ஷேப், பட் ஐ எம் சேம். இப்படி இருக்குது, இதுக்கு நடுவில் இந்த ஒயர் இருக்குது. சர்க்கிள்லாம் அசியூம் பண்ணிக்கோங்க, இதை சர்க்கிள்லாம் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது இப்படி இருக்குது ஒயரு, ரைட்? அப்போ என்ன ஆகுது, இது வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வெளியே தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வெளியே தான். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எனக்கு இப்படி இருக்குது இல்லையா, ரைட்? எனக்கு இப்படி இருக்குது.
இந்த இடத்துல ஒயர் இருக்குது, சர்க்கிள் சிலிண்டர் மாதிரி. இதுதான் இதனுடைய ஏரியா. மேலே இதுதான் ஏரியா, சைடில் இது ஏரியா, ஃப்ரண்ட்டில் இது ஏரியா, பின்னாடி இது ஏரியா, கீழே இது ஏரியா. நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வேர்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே அவுட்வேர்டு. இப்படி வெளியே வரும், இப்படி வெளியே வரும், இப்படி போக முடியாது. ஏன்னா இப்படி மட்டும்தான் இருக்குது. இப்படி 4 பக்கம் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். கரெக்டாக? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறேன், இங்கே ஒன்று சூஸ் பண்ணுறேன், ஏன்னா என் பக்கம் ஒன்று சூஸ் பண்ணுறேன், கீழே ஒன்று சூஸ் பண்ணுறேன். இப்போ இது ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நார்மல் ஏரியா வெக்டர் நம்ம படிச்சிருக்கிறோம். ஏரியா வெக்டர் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா அவுட்வர்ட் இப்படி போகுது, எல்லாத்துலேயும் வெளியே தான் போகும். இப்படி மேலே வர முடியாது, ஏன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். இப்படி தான் வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம். இப்படி தான். அப்போது மேலே கீழே பார்க்கும்போது இது நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்படி இது நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பக்கம்னா இப்படி, இந்த பக்கம்னா இப்படி. அப்போது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த காஸ் தீட்டா, இஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இங்கே தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏரியா வெக்டருக்கும் இருக்கிறது. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன பாரு, 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி. இப்போ இங்கே சூஸ் பண்ணால் ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 90 டிகிரி. அப்போ காஸ் 90 0 இல்லையா, 0. அப்போ என்ன ஆகும், இங்கே மேலே இருக்கிற பார்ட்லேயும் கீழே இருக்கிற பார்ட்லேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி மொத்தமாக போச்சு. அப்போ நமக்கு இந்த கேர்வ்டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். ரைட், இந்த கேர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். அது கேர்வ்டு, ஸ்கொயர் இல்லை, கேர்வ்டு. கரெக்டாக, கேர்வ்டு. இப்போ பார்ப்போம், தெளிவாக சொல்லியிருக்கேன். ரைட், ஸோ சொல்லியாச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம சூஸ் பண்ணதான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது இஏ. ரைட், ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இஏ காஸ் தீட்டான்னு சொல்லலாம். ரைட்டா, ஏன் இன்டெக்ரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக நான் செலக்ட் பண்ணுறேன், அதனால் இன்டெக்ரல். ஸோ கேர்வ்டு சர்ஃபேஸ் நடுவில், டாப் மேலே, பாட்டம் கீழே, இது ரெண்டுத்துக்கும் காஸ் தீட்டான்னு தான் சொல்லுவோம். இங்கே 90 டிகிரி தான் நம்ம பேசணும், டாப் சர்ஃபேஸ், கீழேயும் 90 டிகிரி, இது ரெண்டும் வராது. ஏன்னா காஸ் 90 வந்து 0. அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்ன, இது மட்டும்தான், இந்த கேர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். இட் இஸ் சீன் ஃப்ரம் த ஃபிகர் 1.39 தட் ஃபார் த கேர்வ்டு சர்ஃபேஸ் இ வந்து பேரலல் பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ரைட், அந்த சர்ஃபேஸில் ஏரியா வெக்டர் பாரு, இதுதான் ஏரியா வெக்டர், இந்த இதுதான் ஏரியா வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி அவுட்வர்டு தான், ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, 0 டிகிரி. அப்போ 0 டிகிரின்னு சொல்லும்போது எனக்கு 1 மேக்ஸிமம். அப்போது எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் இடிஏ மட்டும்தான் இருக்கும். இது சரி, நம்ம காஸ்லால பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு இடிஏ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா Q/ε0 சொல்லியிருக்கோம். இது வந்து சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் அண்ட் சர்ஃபேஸ். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் அந்த சார்ஜ் இருக்குன்னு அர்த்தன்றதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இடிஏ விச் இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை ε0. இது டவுட்டே கிடையாது. ரைட், Q/ε0. இப்போ அந்த Qவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி சொன்னாலே இது வந்து ஒரு நீளமான ஒயரு. அப்போது லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு Q/L. இந்த Q தான் நமக்கு சார்ஜ் ஆன் தட் ஒயர். அப்போது Q equal to lambda times L. Q equal to lambda times L. So what we had, EDA which is equal to Q/ε0. இந்த Qக்கு பதிலா lambda L by epsilon0. lambda L by epsilon0. இதில் எதனா டவுட் இருக்கா, வாய்ப்பே கிடையாது. ரைட்டா, ஸோ அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை இங்கே கொடுத்துருக்கா. ரைட், பாருங்கள், இது மட்டும் எடுத்திருக்கோம் சரியா. ஸோ இதுதான் எனக்கு டோட்டல் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸு. ஸோ 2πRL, அந்த ஏரியா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் விச் மீன் அந்த சர்க்கிள் கர்வ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்போது 2πRL ஹெச் இல்லையா. ஸோ இங்கே லென்த்து எல், இந்த ஹைட்டு தான் ஹெச். இங்கே நம்ம ஹைட்டை வந்து எல்லுன்னு எடுத்திருக்கோம், ப்ரீவியஸ் டயக்ராம்லேயே இருக்கும் பாருங்கள்.
Lன்னு எடுத்துருக்கோம். ஸோ L ஹெச்க்கு பதிலாக L. அப்போ 2 pi r L. ஸோ பாருங்கள் EDA DAக்கு பதிலாக 2 pi r L. நம்ம சொன்னால Q equal to lambda L இது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த 2 pi r இப்படி போயிடுச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். அப்போ E which is equal to 1 by 2 pi r, sorry 2 pi epsilon naught lambda by r இந்த r. அப்போ in vector form we can represent like this. இது அந்த direction indicate பண்ணுறது r cap. மறக்காம போடணும் half mark. The electric field due to the infinite charged wire depends on r. நல்லா கவனி. Rather than r square. ஏன்னா நம்ம electric field அப்படின்றது 1 by 4 pi epsilon naught q by r square நம்ம பேசணும். இதெல்லாம் MCQல கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் ஒரு லீனியர் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? வெறுமனே ஆர் மட்டும்தான், ஸ்கொயர் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ equation 1.67 indicates that the electric field is always along perpendicular direction to the wire. In fact, lambda வந்து greater than 0 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட்ஸ் perpendicular outward, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாங்க. If it is negative, inward. Right? If it is negative charge, inward. So the equation 1.67 true only for an infinite charged long wire. Okay. For a charged wire, finite length, the electric field need to be an radial at all point. However, the equation 1.6 suggests a wire taken approximately true around a midpoint of the wire and far away from the both end of the wire. So successful 3 5 mark நம்ம பார்த்திருக்கிறோம். It is a huge thing. So share the video to your friends மறக்காம. Okay. அடுத்த ஒரு முக்கியமான 5 மார்க், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. ஒரு பிளெயின் ஷீட்டை வந்து கன்சிடர் பண்ணி they have taken that. So how they have decided, அது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, how they found the electric field அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So electric field due to a charged infinite plane sheet. The green color cylinder மாதிரி இருக்குல்ல, that is assumption. எனக்கு இந்த plane sheet தான் இருக்குது, positive charged. அப்போ ஒரு பேப்பர், லைக் ஒரு நார்மல் பேப்பர், ரைட்டா, இதுதான் ஒரு நார்மல் பேப்பர் மாதிரி. இது ஒரு அந்த சர்ஃபேஸ், இதுதான் அந்த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு பிளேன் ஷீட்டு. ஓ மை காட், ஓ ஷிட், உடஞ்சிருச்சு. ஓகே, we'll see, ரைட். ஸோ இது இந்த மாதிரி இருக்கு. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ். இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பிளேன் ஷீட்டு மொத்தமாக பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவுட்வர்ட். நல்ல கவனி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட். இந்த பக்கம்லாம் இப்படி இல்லை, வெளியே வராது, ஒரு பேப்பர் தான். இப்போ பாசிட்டிவ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட். நான் ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட். உடஞ்சிருச்சு. I don't know how long it will work. Right. So positive சொல்லியாச்சு. So consider a infinite plane sheet of charge with uniform surface charge density sigma. Surface charge density அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிப்போம் sigma which is equal to q by a அப்படின்னு சொல்லிட்டு. இது surface charge density. Linear அப்படின்றதுப்போ q by l. Volume அப்படின்னு சொல்லும்போது q by v அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? Right. So இது நமக்கு இருக்கு. So let P be the point at a distance r from the sheet அப்படின்னு சொல்றாங்க. So என்ன சொல்றாங்கன்னா, just they have taken a small sheet. சரியா? ஒரு small sheet எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து இந்த ஷீட் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு, அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு தான். ஸோ இதுக்கு இடையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அவங்க இப்போதைக்கு சொல்கிறது. Since the plane is infinitely large, the electric field should be same at all points, equidistance. ஈக்குவலான டிஸ்டன்ஸில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிட் பாயிண்ட் ஆக்சிஸை எடுத்துக்கலாம். ரைட்? அந்த மிடில் பாயிண்ட் ஃப்ரம் த பிளேன் அண்ட் radially directed at all points. A cylindrical shaped Gaussian surface of length 2r. ஞாபகம் வச்சுக்கோ, length 2r. அப்போது இங்கேருந்து r, இங்கேருந்து r. அண்ட் an area a, இது ஏரியா. ரைட்? அதுவும் அதே தான்.
flat surface is chosen such that the infinite plane sheet passes perpendicular to the middle of paper of the middle part of the Gaussian. அது என்னது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் சைடு சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு passes perpendicular அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நல்லா கவனிங்க. See we have this one. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா I'm just considering the point like this. அதான் அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி நம்ம ப்ரீவியஸாக நம்ம உருவாக்கணும் இல்லையா ரைட் ப்ரீவியஸாக நம்ம உருவாக்கணும் இல்லையா அதே தான் ரைட்டா. ஸோ அதே தான் நம்ம இந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்குது அதாவது ஒரு பிளேன் ஷீட் இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரேடியஸ் ஏ இது ஏ ரெண்டுமே சேம் தான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி நான் அசம்ஷன் பண்ணுறேன் இமேஜினரி தான் அசம்ஷன் பண்ணுறேன் ஒரு சிலிண்டர் மாதிரி அசம்ஷன் பண்ணுறேன். அப்போ அசம்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய லென்த் என்ன சொல்கிறாங்கன்னா 6 சொல்கிறாங்க இதனுடைய லென்த் 6 சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் சிலிண்டருடைய லென்த் வந்து 2 times of Rன்னு சொல்கிறாங்க ரைட்டா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து பிளேன் ஷீட்டு இதிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் நமக்கு முன்னாடியே தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த டைரெக்ஷனில் இருக்குது ரைட் மேலே போகாது. ஒரு பிளேன் ஷீட்டுன்றப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிலிண்டர் அப்படின்னு சொன்னாலே இந்த சிலிண்டரில் நம்ம வந்து இந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு ஒயர் இருந்தது அதில் வந்து சிலிண்டர் மாதிரி சூஸ் பண்ணோம். அதில் அப் டவுன் வந்து நார்மலுக்கு அந்த நார்மல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் இருந்தது. ஸோ 0ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. லெட் மீ ட்ரா அ லிட்டில் மோர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஒயிட் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒயிட் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே இப்போது நல்லா கவனிங்க. நான் இப்போ ஒவ்வொரு ஏரியாவை சூஸ் பண்ண போகிறேன். இந்த கம்ப்ளீட் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருக்குது சைடில் இப்படி இருக்குது கம்ப்ளீட்டாக ரவுண்டாக அதே மாதிரி ரவுண்டாக இது வந்து இப்படி நீளமாக இருக்குது ரவுண்டாக இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஹாரிசாண்டலில் வைங்க இப்படி இருக்குது சைடில் அந்த ரவுண்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு சர்ஃபேஸும் இந்த சைடு சர்ஃபேஸுக்கும் ஏரியா சூஸ் பண்ணுறேன். அதனுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் இப்படி இதுதான் சர்ஃபேஸ்னால் இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கும் பெர்பெண்டிகுலர் இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் தானே ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலர் தானே. அப்போது இதனுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்குது இப்படி இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்குது. இப்போ இந்த கேர்வ்டு சர்ஃபேஸுடைய ஏரியா வெக்டர் இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தா எப்படி இருக்கும் இந்த சைடு பார்த்தா எப்படி இருக்குது இந்த சைடு பார்த்தா எப்படி இருக்குது இப்படி இருக்கும். இந்த சிலிண்டர் அப்படியே நேராக வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே கான்செப்ட் தான். எப்படி பார்த்தோம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணோம். ஏரியா வெக்டர் இப்படி இருந்தது இதில் ஏரியா வெக்டர் இப்படி இருந்தது. ஸோ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திருந்தோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருந்தது ஏன்னா ஒரு ஒயர் அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருந்தது. ஸோ இது ரெண்டும் 90 டிகிரி கேன்சல் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஸோ கேன்சல் பண்ணோம். இது ரெண்டும் பேரலல் 0 டிகிரி ஸோ எனக்கு இருந்தது. இப்போ இது அப்படியே திருப்பி இப்படி போட்டு பாரு இப்படி வளைச்சி பாரு அப்போது இப்படி இருக்கும் ரைட். ஸோ இந்த ஏரியா அப்போ இப்படி இருக்குன்னா இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும் இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை வரைகிறேன் ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வரைகிறேன். எனக்கு வந்து இதுதான் பிளேன் ஷீட்டு. ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இது ரெண்டும் 0 டிகிரி. அப்போ இதில் நடுவில் மொத்தமாக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அந்த சைடில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் ரைட். இந்த இடத்துலையும் கரெக்டாக இந்த 2 இடத்துல மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது. சைடில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 2EA ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 2EA which is equal to அந்த Q by epsilon naught. Qன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ தான் பேசணும் சிக்மா அப்படின்றது வந்து சிக்மா அப்படின்றது வந்து Q by Aன்னு சொன்னோம். அப்போ Q அப்படின்றது பாருங்கள் சிக்மான்றது Q by Aன்னு சொன்னோம். அப்போ Q அப்படின்றது A எப்படி போயிடும் இல்லையா. அப்போது சிக்மா A by epsilon நாட்னு வரும். பார்க்கலாமா பாருங்க. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இது டோட்டலில் ரைட். ஸோ இந்த டோட்டலில் we had 3 thing அந்த curved
லெஃப்ட் ஏரியா ரைட் ஏரியா கரெக்டா இந்த கர்வ்டு வந்து 90 டிகிரி கேன்சல் ஆகிடும் ஸோ வி ஹேட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் 0 டிகிரி லெஃப்ட் ரைட்டு கரெக்டா லெஃப்ட் ரைட்டு ஸோ அதை வந்து பி டேஷ்னு போட்டிருக்காங்க q by epsilon சொன்னோம் இந்த q என்ன சிக்மா which is equal to q by a அப்படின்னு சொன்னேன் அப்போ q அப்படின்றது a இந்த பக்கம் போயிடும் அப்போ qக்கு பதிலாக சிக்மா a அண்ட் இந்த எப்சிலான் நாட் அப்படியே இருக்குது இது என்ன 2 times of ன்னு சொன்னால் ஏரியா வந்து மாறும் ஸோ 2e மட்டும் எடுத்துட்டோம் இந்த ஏரியாவை நான் அப்படியே வச்சுருக்கேன் கரெக்டாக அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நம்ம எப்படி சொல்லலாம் இன்டெகிரேஷன் ஆஃப் dA அப்படின்றது வந்து we can say that is a அண்ட் இங்கே ஒரு a இருக்குது ஸோ அந்த ரெண்டு ஏவை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்போ we have இந்த சிக்மா இந்த எப்சிலான்னா 2eன்னு இருக்குது அப்போ e மட்டும் என்னன்னா இந்த 2 இந்த பக்கம் போயிடும் அப்போ சிக்மா 2 times of e sigma 2 times of e and the epsilon naught இப்போ line by line பார்ப்போம் the electric field is perpendicular to the area element at all point of the curved surface நம்ம பேசணும் and it is parallel to the surface area and the p and p dash sideல so அதனால இது ரெண்டு மட்டும் வச்சிருக்கிறோம் since the magnitude of the electric field of these two equal surface is uniform electric field is taken out electric field வந்து யூனிஃபார்ம் தான் ஏன்னா equal distance ன்னு சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கோ equal distance ன்னு சொன்னோம் electric field is same ஸோ ஏரியா மட்டும் இருக்குது ஸோ அதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்போ அந்த dA அப்படின்ற இன்டெகிரேட் பண்ணும்போது வெறுமனே a அப்படின்னு மாறிடும் ஸோ திஸ் பிகம்ஸ் a அப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ 2e சிக்மா பை எப்சிலான் நாட் e அப்படின்றப்போ இந்த 2 இங்கே போயிடும் அப்போ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ரைட்டா ஸோ 2 பை எப்சிலான் நாட் ஸோ இதில் எதனா டவுட் இருக்கா இது வெக்டாரில் n கேப் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு few points they have given here n is the outward அதாவது யூனிட் வெக்டார் நார்மல் டு த பிளேன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏரியாவில் நோட் தட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் தட் the electric field due to an infinite plane sheet of the charge depends upon the surface charge density sigma இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத போகிறேன் ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சிக்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு அண்ட் இன்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸோ இதில் ஆறு இல்லை பாரு அப்போ டிஸ்டன்ஸே கன்சிடர் பண்ணலை அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the electric field will be same at any point farther away from the charged whether it is negative positive charged plate இருந்தாலும் சரி negative plate இருந்தாலும் சரி because we do not consider the distance so sigma by 2 epsilon naught மட்டும்தான் for finite charged plane sheet equation is approximately true only in the middle region of the plane and at far point away from both end so இதுதான் நமக்கு வந்து explanation ஸோ இது இன்னும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கும் ரெண்டு பிளேன் ஷீட் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பிளேன் ஷீட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஸோ அது வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க பெரும்பாலும் ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கல ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இதில் இன்னும் 2 5 மார்க் இருக்குது ரைட் இன்னும் 2 5 மார்க் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம போயிடுவோம் ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 5 மார்க்கும் அடுத்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு 3 5 மார்க்கும் நம்ம கம்பைன் பண்ணி அடுத்த 5 5 மார்க்கை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சிடர் அ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் த டோட்டல் சார்ஜ் கியூ ஸோ இதுதான் வந்து இந்த ஆரஞ்ச் எல்லோவா ஏதோ ஒன்று ஸோ இதுதான் அதனுடைய ரேடியஸ் ஆர்ன்னு சொல்கிறாங்க அதில் எடுக்கக்கூடிய சார்ஜ் வந்து கியூன்னு சொல்கிறாங்க ஷோன் இந்த டயக்ராம் ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அவுட் சைட் அண்ட் இன்சைட் வந்து இஸ் ஃபவுண்ட் யூஸிங் காஸ்லா ஸோ காஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவ் கன்சிடரிங் த கேசஸ் லைக் இந்த ஸ்பெரிக்கல் செல்லேருந்து இதனுடைய ரேடியஸை விட அதிகமான டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆகும் இந்த ரேடியஸை விட ரொம்ப சின்னதாக இதுதான் ரேடியஸ் ஆர் அதை விட ரொம்ப சின்னதான ஒரு ரேடியஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 தான் பிகாஸ் எனக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸில்
எனக்கு சார்ஜஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சார்ஜஸ் வந்து ஈவனாக சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு இருக்கக்கூடிய அந்த கேஸ் பியும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கேஸ் சி வந்து இன்சைடு த ஷெல் வந்து தெர் வில் பி நோ சார்ஜ். இஃப் தெர் இஸ் நோ சார்ஜ் தெர் வில் பி நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது ரொம்ப சிம்பிள் முடிஞ்சதுங்க. ரைட். அப்போது ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆராக இருக்குது. நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இந்த க்ரீன் கலர் இந்த ஸ்மால் ஆரஞ்சு விட அதிகமாக இருக்குது. இதுதான் ஷெல். ஆக்சுவலாக இதை விட என்னுடைய ரேடியஸ் வந்து நான் அதிகமாக அவுட் சைடு த ஷெல் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் சூஸ் த பாயிண்ட் P outside the shell at a distance R, right, at a distance R from the center, right. The charge is uniformly distributed on the surface. நல்லா கவனி, அதுதான் சொல்கிறேன். on the surface inside வந்து 0. Hence the electric field must be point radially outward because எனக்கு charge வந்து greater than 0 positive charge ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். and radially inward if it is less than 0 negative charge ன்னு சொல்கிறாங்க. So we choose the spherical Gaussian surface of the radius R and is chosen and the total charge enclosed by this Gaussian surface is Q. அப்போ total charge Q ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். applying the Gauss law. So Gauss law என்ன சொல்கிறாரு, அந்த electric flux which is equal to Q by epsilon naught இல்லையா. ஸோ அதுதான் இது Gaussian surface. ஸோ இதுதான் அந்த டயக்ராமு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா. ஸோ E which is equal to which mean EDA which is equal to Q by epsilon naught. A அப்படின்றது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுறது 2πr தான். எனக்கு அந்த 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 ஷெல்லிருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்ன்னு சொன்னோம். அப்போ 2π ஸ்மால் ஆர் இந்த பாரு. ரைட். ஸோ இது வந்து Gaussian surface இல்லையா, சாரி. ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஏரியா நம்ம வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸ் 2πrன்னு சொல்லிடுறோம். இங்கே ஏரியா. ஸோ அதனால 4πr² தான். ரைட். ஸோ இப்போ ஏரியா வந்து 4πr². ஸோ ஸ்மால் ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்ல கவனி, ஸ்மால் ஆர். சப்போஸ் எனக்கு வந்து இதுதான் சர்ஃபேஸு. ரைட். இந்த இடத்துல தான் எனக்கு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டர்லேருந்து இதனுடைய ஆர்ன்னு சொன்னேன். இந்த டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் ஆர்னு சொன்னேன். நான் இந்த சர்ஃபேஸில் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த ஆர் தான் நான் எடுக்கணும். அதனுடைய ஏரியா தான் ஸ்மால் ஆர். அப்போ 4πr². சப்போஸ் நல்ல கவனி நான் இந்த சர்ஃபேஸே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸும் ஆர் தான். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் ஆர் ஐ கேன் டேக் கேபிட்டல் ஆர். மறந்துடாதீங்க. ரைட். அப்போ இது நமக்கு புரிஞ்சது இல்லையா. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது ஏ அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஏரியா டோட்டல் ஏரியா இல்லையா. ஸோ 4πr² இந்த Q by epsilon naught. ஸோ இது வந்து வால்யூம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வால்யூமை நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன். ஸோ ஏன்றது 4πr², இந்த Q by epsilon naught அப்படியே எழுதிட்டேன். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். ஸோ இந்த 4πr² அந்த பக்கம் வந்துருச்சு. இதோ கரெக்டா. ஸோ 4πr² அந்த பக்கம் வந்துச்சு. ஸோ அப்போ இது நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா ஆர் கேப்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ரைட்டா. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசுனது தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா ரேடியலி அவுட்வர்டு, நெகட்டிவ் சார்ஜ்னா ரேடியலி இன்வர்டு. என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ சார்ஜ் வந்து இங்கே Q அப்படின்னு சொல்கிறாங்க, என்டையர்லி அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல். A similar result is observed in gravitation for gravitational force due to the spherical shell with the mass m. ஸோ நமக்கு தெரியும் Fg which is equal to அந்த G m1 m2 by r². அதுதான் கிராவிடேஷனில். ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் என்னுடைய ஆர் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஸ்மால் ஆர் வந்து ஈக்குவல் டு ஆர், அதாவது இந்த எல்லோ கலர் இந்த ஷெல்லுடைய சர்ஃபேஸ்லேயே நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர்னு வரும். அவ்வளோதான். இது வந்து லெஸ் தென் அந்த ஷெல்லுடைய ரேடியஸை விட இன்னும் கம்மி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்சைடு த ஷெல் வந்து எலக்ட்ரிக் அந்த சார்ஜஸும் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. இந்த சார்ஜ் 0. ஸோ இது 0னா இது இந்த பக்கம் வந்தாலும் மொத்தமாக எனக்கு என்ன இடம் 0ன்னு வந்துடும். இந்த கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு இது அழகாக அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுறது. இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். சரியா. இது எம்சிக்யூலையும் கேட்கலாம். ரைட். இதுதான் அந்த ரேடியஸ், இந்த சென்டர். அவங்க சொல்ல வர்றது இதுதான். இந்த சென்டர்லேருந்து இந்த எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. எனக்கு எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இந்த சர்ஃபேஸ் வரும்போது. இந்த சர்ஃபேஸ் வரும்போது எப்படி இருக்குது, மேக்ஸிமமில் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கோம், இந்த இனிஷியலாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃபோர்ஸ் பை அப்போது 1/4πε Q by r². அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் குறையும் போது
எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் எனக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ். இப்போ சர்ஃபேஸில் எனக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த டிக்ரீஸ் ஆகிறது தான் இந்த கர்வ். சரியா? பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? ஸோ பொறுமையாக பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பிகாஸ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து 5 5 மார்க்கை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்காக தான். ஸோ அடுத்த 5 மார்க் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த 5 5 மார்க்கை நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.